மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுகக்குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுகக்குறைவு அப்படின்னு சொன்னால் உடம்புல வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வலி இருக்கும். ஒரு எழுந்திருக்கும் போதே ஒரு ஒரு ஆயாசமாக இருக்கும். அது மாதிரி சில நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதுபோல் ஒரு நிலை உருவாவதற்கான ஒரு இது இருக்குது. ஆனால் அதனால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரே விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்திருக்கும் போதே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எழுந்தோன்னா மற்றது எல்லாமே சரியாக வரும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சில விஷயங்களை நம்ம தள்ளி போடும். இன்னும் 1 மணி நேரம் இருக்க டைம், இல்லை இன்னும் ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாமே, அது முடிஞ்ச வரைக்கும் அது சுறுசுறுப்பாக இறங்கி செய்யறதுக்கான ஒரு வழியை பார்க்கணும். மூன்றாவது விஷயம், நம்ம தேவையில்லாமல் வாக்குவாதங்கள், நமக்கு ரொம்ப முக்கியமான அலுவல் இருக்கும், இல்லை இன்றைக்கி வேணால் சினிமா போயிடலாமே, இந்த சினிமா இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு போக்குலேருந்து நம்மளுடைய காரியத்தை சாதிக்க நம்ம என்ன முனைப்பாக ஆக வேண்டிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடம்புல வந்து கொஞ்சம் ஒரு மதன்னு கொஞ்சம் இருந்தாலும் கூட ரொம்ப சிறப்பான நாள். நீங்கள் உங்கள் வழக்கமான வேகத்துக்கு வரும்பொழுது எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய அளவில் சிறப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத ஏமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்புறம் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு வகையான ஒரு சந்தர்ப்பங்கள் இருப்பதால் எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து பரிபூர்ணமாக உங்களை ஒப்படைத்து கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருப்பதால் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை திறம்பட செய்து சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில குறுகிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நமக்கு போட்டியாகவோ இல்லை நம்மளுடைய வேகத்தை தடை செய்யக்கூடிய அளவில் இருந்தவர்கள் அதிலிருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில கோர்ட்டு கேசஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து இறங்கி வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டும்பாங்க, அது மாதிரி நம்ம பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு சில பேருக்கு அந்த மாதிரியான நிலையில் இருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை நீங்கள் திறம்பட பேசி நல்லபடியாக அதுக்கான ஒரு தீர்வை காணக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. மனதுக்கு ஒரு சாதனை செய்தோம் என்ற ஒரு நிறைவை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு. சில முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடக்கக்கூடிய சில பேச்சுவார்த்தைகள் வந்து உங்களுடைய திறமையினால் உங்கள் பக்கம் வெற்றி ஏற்படக்கூடிய அளவில் சிறப்பாக செயல்பாடுகளை எடுப்பீங்க. நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு வலிமை தரக்கூடிய ஒரு தினமாக நாளை தினம் உங்களுக்கு அமைந்திருப்பதால் ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, மிருகசீஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் வந்து உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது விளங்கும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது சற்று நிதானமாக இயக்க வேண்டியது அவசியம். அதே போல் உடல்நல குறைவு இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அது மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை உதாசீனப்படுத்தாமல் மருத்துவரை அணுகி அதுக்கான ஒரு நல்ல
ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இது கொஞ்சம் வயதானவங்களுக்கு அது போல் ஒரு பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு பொருந்தும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்பாடுகளை வைத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வண்டி வாகனங்களை எல்லாம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டாமல் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் இருப்பதால் இஷ்ட தெய்வத்தை மனதில் வணங்கி நிதானமான செயல்பாடுகளை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான தினமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய தினமாகவும் அமையிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். எதிலும் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமையும். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் அந்த பிரயாணங்கள் உபயோகமானது தானா அப்படின்றது சொல்ல முடியல. சில நேரங்களில் அது ஒரு வெட்டியான ஒரு அலைச்சலாக கூட இருக்கும், தேவையில்லாத ஒரு செலவுகளாக கூட இருக்கும். ஆனால் அது மாதிரியான சில பயணங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை என்பது இருக்குது. இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்பென்சஸ், அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சில நேரங்களில் அனாவசியமானதாக கூட அமைஞ்சிரும். ஆனால் இன்றியமையாத செலவுகள் வரும்பொழுது அது ஓரளவுக்கு திட்டமிட்டு நாம் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல அனுகூலமான உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். குறிப்பாக நீங்கள் பேச்சுவார்த்தைகள், சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் தவறான ஒரு அணுகுமுறையாக கூட அமைந்து விடலாம். அதனால் எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் தீட்டிய திட்டங்களில் சரியான முறையில் செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினம், நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். சில நேரங்களில் நல்ல நண்பர்களோட பேசி, ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை பால்ய தோழர்கள் என்று சொல்லுவோம். இல்லை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சங்கமம், அதாவது நமக்கு நல்ல அறிவுபூர்வமாக நம்மோடு பேசக்கூடியவர், நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள், இவர்களுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு கம்பெனி அசோசியேஷன் சொல்லலாம். அது மாதிரியான ஒரு நல்ல தினமாக இருப்பதால் மனதுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். அதனால் எதையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி செயலாற்றும் பொழுது நல்ல லாபத்தை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அமையும். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அனுகூலமான தினமாக அமைந்து சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது இருக்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அனுகூலமானதாகவும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் சில நேரங்களில் புதிய கோணங்களை சித்தரிக்கக்கூடிய வகையிலும் அமையும். அதனால் உங்களுக்கு உங்களுடைய அந்த அப்ரோச் சொல்கிறோம் இல்லையா, அதுவே மாறுபடக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களே ஏற்படும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றி ஏற்படும். நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ரொம்ப அனுகூலமான தினம். தொழிலையும் பெரிய சாதனைகள் இருக்கும். நல்ல லாபத்தையும் தரக்கூடிய அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். சில நேரங்களில் நல்ல க்ஷேத்திரங்களுக்கு போய் தெய்வங்கள் தரிசனங்கள், சில பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சில விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல போதனைகள், அது ரொம்ப வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக அமையக்கூடிய வகையில் இருக்கும். ரொம்ப ஒரு மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்களும் நல்ல தன லாபங்களும் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். நம்மளுடைய திறமை என்ன, நம்ம எந்த அளவுக்கு சாதிக்க முடியுன்றதை உணர்ந்து நீங்கள் செயல்படணும். சில நேரங்களில் அதை உணராமல் தகுதிக்கு மீறிய சில செயல்பாட்டுகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கெட்ட பெயர் வரும். நம்மை ஆதரித்தவருக்கும் கெட்ட பெயர் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல திருப்பங்களை தரக்கூடிய நல்ல லாபங்களை தரக்கூடிய அற்புதமான தினம். நல்ல எதிர்பாராத நல்ல சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தினமாக இது அமைஞ்சிடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருக்கு. அப்போது எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் என்ற ஒரு அலைச்சல் இருக்கலாம். எதிரையுமே சரியான முடிவை எடுக்க முடியாமல் கால தாமதங்கள்லாம் ஏற்பட்டு தடைகள் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக இன்று முடிக்க வேண்டும் என்று எண்ணாமல் அதை பற்றிய ஒரு சிந்தனை பண்ணக்கூடிய அளவிலே விட்டு விடுவது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப பிரச்சனைகளை தரக்கூடிய தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஓரளவு முன்னேற்றங்கள் ஏற்படும், மன தெளிவும் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அந்த திருமணத்திற்கான நல்ல பேச்சுவார்த்தைகள், இப்போ நீங்கள் பெண் பார்க்கக்கூடிய ஒரு இதில் இருந்தீங்கன்னா நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவது, இல்லை பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். சுபகாரியங்கள் என்பது பேசி முடிக்கப்படக்கூடிய அளவில் அமையலாம். அதே போல் வெளிநாட்டு பயணத்தை திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நல்ல செய்திகள், அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கால தாமதம் மனக்குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. தெய்வத்தை பரிபூர்ணமாக நம் வணங்கும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காலுக்கும் சிறப்பான பலன்களே ஏற்படும். ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு கூட இதை சொல்லலாம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கவங்க, வியாதியஸ்தர்கள், இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து அவங்க வெளியில் வருவாங்க. சில நேரங்களில் நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகை அதெல்லாம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் பெருகும். மொத்தத்தில் உங்கள் மன நிறைவை தரக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வீண் அலைச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய உங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது அமையிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிந்தனை வளமிக்க தினம்னு சொல்லலாம்.
குழந்தைகளால் பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். எழுத்துத்துறையில் இருக்கவங்க, எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரமாதமாக அதை எழுதி நல்ல ஒரு பெயரை வாங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை முழுமையாக செய்து மற்றவர்கள் பாராட்டத்தக்க வகையில் விளங்கக்கூடிய தினமாக இது அமைந்திருப்பதால் நல்ல கற்றவர்கள், அறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவு புகழை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் தரக்கூடிய தினமாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், சில நல்ல எதிர்பாராத நல்ல மாற்றங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் கூட ஒரு சிறப்பான தினம், வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தினம், பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை சாதிக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது.